श्रीमान वेंकटनाथार्य कवितार्केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृति। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रये। श्री विष्णु पुराणம் அம்சம் 1 அத்தியாயம் 10. மைத்ரேயர் சொல்கின்றார், ஹே பராசர மகரிஷி, நான் கேட்ட அனைத்தையும் நீங்கள் வர்ணித்தீர்கள். இப்பொழுது பிருகு மகரிஷியின் வம்சம் முதல் உலகத்தின் படைப்பு அனைத்தையும் கூறுங்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்படி கேட்ட உடனே பராசர மகரிஷி சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய மனைவியான லக்ஷ்மி தேவி பிருகு மூலமாக கியாதி என்ற மனைவியிடம் தோன்றினாள். அவ்வாறே பிருகுவுக்கு கியாதி மூலமாக தாத்தா விதாதா அப்படின்னு 2 பிள்ளைகள் உண்டானார்கள். அவர்கள் முறையே ஆயதி நியதி என்ற கன்னிகைகளை விவாகம் செய்து கொண்டனர். அவர்களுக்கு பிராணன் மிருகண்டு அப்படிங்கிற மகன்கள் பிறக்கின்றார்கள். பிராணன் மிருகண்டு ஆகிய இருவருக்கும் 2 பிள்ளைகள். மிருகண்டுவனுடைய பிள்ளை மார்க்கண்டேயர். பிராணனுடைய பிள்ளைகளை பற்றி சொல்கிறேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பராசரர் சொல்ல ஆரம்பிக்கிறார். மார்க்கண்டேயனுக்கு வேதசரஸ் அப்படிங்கிற பிள்ளை, பிராணனுக்கு தியுதிமான் அப்படிங்கிற பிள்ளையும் பிறந்தார்கள். இந்த தியுதிமானுக்கு ராஜவான் அப்படிங்கிற பிள்ளை பிறந்தது. அங்கிருந்து இந்த பிருகுவினுடைய பார்கவ வம்சமானது உலகமெங்கும் பரவ ஆரம்பித்தது. மரீச்சியினுடைய மனைவியாகிய சம்பூதி என்பவள் பௌர்ணமாசன் என்கின்ற பிள்ளையை பெற்றாள். அந்த மகானுபாவரான பௌர்ணமாசனுக்கு விரஜன் பர்வதன் என்று 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களுடைய வம்ச பரம்பரையை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் இருவருடைய புத்திரனை பற்றி சொல்கிறேன்னு பராசரர் மைத்ரேயர் கிட்ட சொல்கிறார். ஆங்கீரச மகரிஷிக்கு ஸ்மிருதி என்பவள் மனைவி. அவர்களுக்கு சினிவாலி, குஹு, ராகா, அனுமதி என்கின்ற 4 பெண்கள் பிறந்தார்கள். சந்திரன், துர்வாசர், யோகிகளில் உயர்ந்தவரான தத்தாத்திரேயர் ஆகிய 3 பிள்ளைகளை அத்ரி மகரிஷியின் மனைவியான அனசூயை பெற்றெடுத்தாள். புலஸ்திய மகரிஷியின் மனைவியான பிரீத்தி தத்தோளி என்கின்ற பிள்ளையை பெற்றார். இந்த தத்தோளிதான் முற்பிறவியில் ஸ்வயம்புவ மன்வந்திரத்தில் அகத்தியராக இருந்தவர். புலகரின் மனைவி ஷமைக்கு கர்தமன், உர்வரியான், சகிஷ்ணு என்ற 3 புதல்வர்கள் பிறந்தார்கள். கிரது என்கின்ற மகரிஷிக்கு சந்ததி என்கின்ற மனைவியிடம் மேல் நோக்கிய வீரியமுள்ளவர்களும் கட்டை விரலின் கணு அளவே ஆன சூரியனை ஒத்த காந்தி படைத்தவர்களுமாகிய வாலகில்யர்கள் என்கின்ற 60,000 ரிஷிகள் தோன்றினர். வசிஷ்ட மகரிஷிக்கு ஊர்ஜை என்கின்ற மனைவியின் இடத்தில் ரஜன், கோத்ரன், ஊர்த்வபாகு, சவணன், அனகன், சுதபஸ், சுக்ரன் என்கின்ற 7 பிள்ளைகள் பிறந்தார்கள். இவர்கள் அப்பழுக்கற்ற உள்ளம் கொண்டவர்கள். இவர்களே 3வது மன்வந்தரத்தில் சப்தரிஷிகளாக விளங்கப் போகின்றார்கள். ஹே மைத்ரேயா, பிரம்மதேவருடைய மூத்த புதல்வனான அக்னி என்பவனுக்கு ஸ்வாகா என்கின்ற பத்தினியிடம் பாவகன், பவமானன் மற்றும் நீரை வற்றடிக்கும் திறமை கொண்டவனாகிய சுச்சி என்கின்ற 3 மகன்கள் பிறந்தார்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே 15 பிள்ளைகள். ஆக இவர்களது குலத்தில் 45 பிள்ளைகள் வம்சவிருத்தி செய்பவர்களாக பிறந்தார்கள். இவர்களும் இவர்களுடைய தகப்பன்மார்கள் 3 பேரும் சேர்ந்து அக்னி அபிமான தேவதையும் ஆக 49 பேரும் அக்னிகள் என்றே கூறப்படுவார்கள். நான்முகன் படைத்த அக்னேஸ்வாத்தர் என்றும் பர்ஹிஷதர் என்றும் சொல்லப்பட்டு யாகம் செய்யாதவர்களும் யாகம் செய்தவர்களுமான பிதுர்கணங்களைச் சேர்ந்து ஸ்வதா என்பவள் மேனா, தாரிணி என்கின்ற 2 கன்னிகைகளை பெற்றெடுத்தார். அவர்கள் இருவரும் யோகாபியாசம் உடையவர்களாக, பிரம்மத்தை பற்றி சிந்திக்கும் பிரம்மவாதினிகளாக, உயர்ந்த ஞானமும் சமதமாதி நற்குணங்களும் உடையவர்களாக இருந்தார்கள். இவ்வாறு தக்ஷ பிரஜாபதியினுடைய கன்யைகளின் வம்ச பரம்பரையை பற்றி
உனக்கு கூறினேன் மைத்ரேயா, இக்கதையை நம்பிக்கையோடு நினைப்பவன் சந்ததி பெருக்கினை உடையவனாவான், மக்கட்பேரில்லாதவனாக ஆகமாட்டான் என்று சொல்லி மைத்ரேயருக்கு பராசர மகரிஷி பிருகுமுனிவர்களின் வம்சத்தை கூறினார். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக.